அக்கா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமாக்கா? பார்க்கலாமா? வாங்க வாங்க தங்கச்சி பார்க்கலாம். அக்காக்கு ரொம்ப கொழுப்பு. தங்கச்சி வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. தங்கச்சி முதல்ல சுட சுட சோறு சமைச்சிருக்காங்க. சுட சுட சோறு எத்தனை வருஷமா சொல்லின்னு இருக்கிற, 2 வருஷம் ஆகுது. பீட்ரூட் போட்டு கூட்டு. ஓகே, ஒரு ஷார்ட்ஸ்ல அது 2M வியூஸ் போயிருக்குது. அதுல வெளிய பால்கனில உட்காந்து சாப்பிட்டுருப்போம். செமையா இருக்கும். இதுனா கூட்டா பொரியலா எதுவுமே தெரியல, ரசமானே தெரியல. பீட்ரூட் ரசம் நேத்திக்கு வச்ச ரசம், அதனால விட்டாச்சு. நேத்தி ஹெவி அப்படியே விட்டாச்சு. அப்புறம் தயிர், முட்டை வறுவல். சரிக்கா, சரி தங்கச்சி பாருங்க தங்கச்சி, நான் தான் பண்ணேன். ஆமா, இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. நேத்திக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கிருத்திகைன்னு சொன்னீங்க. ஒரு நாளைக்கு கிருத்திகை லீவ் விட்டுருலாம்ப்பா. நான் சந்தோஷமா நம்ம ஒரு ரம்ஜான் கொண்டாடிட்டு பிரியாணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க, சாப்பிடணும் இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் தான் நாங்க வீட்டுல இருக்கோம், நல்லா ஸ்பெஷலா செஞ்சு சாப்பிட முடியும். அதனால கிருத்திகை லீவ் விட்டோம். முருகர் கோச்சிக்க மாட்டாரு, நீங்க கோச்சிக்காதீங்க சரிங்களா? அது ஒழுங்கா சொன்னா கூட பரவாயில்ல, திட்டுறீங்க. பரவாயில்ல, அது அவங்க மனசு, அவங்க வெளியே காட்டுறாங்க. நம்மளோட வந்து தேங்க்யூ, திட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. முருகர் எதுவும் கோச்சிக்க மாட்டாரா, எங்க கிட்ட மெயில் பண்ணிட்டாரு, நீங்க கோச்சிக்காதீங்க சரிங்களா? அதுக்கப்புறம் பூஜா குட்டி வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு கூடி செல்லா குட்டி ஸ்வீட்ல சாட்டர்டே டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, சாட்டர்டே இல்ல ஃப்ரைடே லஞ்ச் என்ன, டிஃபன் என்ன, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறாங்க, வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன். நம்ம சீயக்காய் தூள் தேய்ச்சி தான்ப்பா குளிச்சிருக்கேன். எவ்வளவு பல விட்டுருக்குது பாருங்க சரிங்களா? நீங்க அதை கொஞ்ச நேரம் கரைச்சிட்டு ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஊற விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்ரூம்ல போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா கசக்குனீங்கன்னா அதுவே உங்களுக்கு புசு புசுன்னு வரும். அதாவது இந்த நோர மாதிரி வராது, புரியுதுங்களா? இதுவே நல்லா வளவளன்னு இருக்கும், அதே சூப்பரா இருக்கும். நீங்க தேய்ச்சி நிறைய பேர் அந்த மாதிரிதான் பயன்படுத்துறாங்க. நீங்களும் அப்படி வாங்கி புதுசா வாங்கி பயன்படுத்துறவங்க அந்த மாதிரி பயன்படுத்துங்க. அக்கா இன்னைக்கு ஓவரா பேசுறாங்க. ஆமா, தங்கச்சி வந்து ஸ்டாப் பண்றாங்க. வாழ்க வளத்துடன். உண்மையில சொல்லுங்க, எங்க அம்மா எனக்கு எங்க அம்மா மாதிரியா இருக்காங்க, அக்கா மாதிரி தான் நினைக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே சொல்றீங்க. யார் சொல்றது? சொல்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்றாங்க, உங்க அம்மா உனக்கு உங்க அம்மா மாதிரியே இல்ல, அக்கா மாதிரி இருக்காங்க. எனக்கு ஹாப்பி தான். அம்மா வந்து சுடிதார் எல்லாம் போட்டு கலக்கினா எப்படி இருப்பேன்? அது இப்ப வெயிலா, நான் ஃபுல்லா க்ளோஸ் நெக் வேற வச்சிருக்கேன்ப்பா. இப்ப வெயில், அதனாலதான் போட முடியறது இல்ல. ஒரு செல்லம் வந்து கேட்டுருந்தாங்க, அம்மா ஏன் சுடிதார் எல்லாம் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் காரணம். எல்லாமே இந்த பாலிஸ்டர் துணி, காட்டன் துணியில நிறைய இல்ல. நிறைய வாங்கணும் விதவிதமா. முதல்ல அதுக்கு வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு பீரோ இதெல்லாம் இருக்கணும், அப்பதான் துணி வாங்கணும். துணி வாங்குறதுக்கே வெறுப்பா இருக்கு தங்கங்களா. சரி, நீங்க என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? நமக்குன்னு ஒரு வீடு, ஒரு வாசல், ஒரு இது இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம், டிசைனா போடலாம். தலை வலிக்குது அதை நினைச்சாலே. போதும்க்கா, 3 நிமிஷம் ஆயிடுச்சுக்கா. டாடா. வாழ்க வளத்துடன்.